நாத்து, என்னாச்சு உனக்கு? மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்கு. எதுக்கு நாத்து இப்போ சோகமா உட்காந்துருக்கா? என்னாச்சு? நானே இவ்வளவு நேரம் அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன் மருமலை. வாயை திறக்கவே மாட்டேங்க. வாயை திறந்து சொன்னாதானே என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். ஏன் நாத்து, அத்தை தான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்காவல்ல, வாயை திறக்க மாட்டேங்கிறியாம? நானும் கேட்டுட்டு இருக்கேன், ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்க. என்னாச்சு நாத்து உனக்கு? ஒருவேளை சாப்பாட்டுல எதுவும் குறை வச்சுட்டேனோ? காலையில தோசை திங்கும் போது கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்தா தாங்கன்னு கேட்டா, நான் சிக்கன் குழம்பெல்லாம் தீந்துட்டு மதியானத்துக்கு தான் கொஞ்சம் சிக்கன் வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒருவேளை அதனால எதுவும் கோபத்துல இருக்கிறியா நாத்து? ஆமா மொழை, அண்ணி தான் இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கல, என்ன ஏதுன்னு சொன்னா தானே மொழை தெரியும். நீ இப்படி வாயை திறக்காம உம்மனி உட்காந்துருந்தா என்னமோ ஏதனையில நினைக்க தோணும். எதுவா இருந்தாலும் சொல்லு மொழை. என்ன நாத்து, அத்தையும் நானும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்க, நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கா? முதல்ல திரும்பி என்ன பாரு. திரும்பிட்டா. அப்ப நம்ம சொல்லதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. நாத்து, என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை இப்போவாது வாயை திறந்து சொல்லு. எண்ணி அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே வெளியில தலை காட்ட முடியலையே. மற்ற உயிரினங்கள்லாம் எப்படிதான் வாழுவோ தெரியல, அதை நினைச்சாதான் கவலையா இருக்க. நீ நாத்து, உனக்குள்ள இப்படி ஒரு மனசு இருக்குது எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. அவ மனசனை பத்தி இந்த காலத்துல கவலைப்பட மாட்டேங்க. நீ என்னடான்னா மற்ற உயிரினத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறிய? பரவாயில்லையே நாத்து. ஆமா நீ, காலையில யூடியூப்ல பார்த்தேன், ஒரு குரங்கு பைப்பை திருவி தண்ணி குடிச்சிட்டு இருந்து. அதை பார்த்த உடனே மனசு கஷ்டமாயிட்டா. நீ ஓஹோ, இதுதான் என் பிள்ளைக்கு பிரச்சனையா? சரி மொழி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு கடவுள் எப்படியோ மனித அவதாரம் எடுப்பாரு. ஏமா இப்படி உயிரெல்லாம் படைச்சி கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு படைக்காமலே இருந்திருக்கலாம்ல? படைக்காமலே இருந்திருக்கலாம் தான் நாத்து. புறவு எப்படிதான் அவதாரம் எடுக்குது?